Hello friends, welcome to April Investments. Please read the disclaimer before proceeding to the video content. இந்த வீடியோல LG Electronics IPO ஓட கம்ப்ளீட் அனாலிசிஸ் பத்தி பார்க்கலாம். இந்த கம்பெனி 1997ல இன்கார்பரேட் பண்ணிருக்காங்க and இந்த கம்பெனியோட ஸ்பெசிபிக் இன்ட்ரோடக்ஷன் பத்தி நான் சொல்லவே தேவையில்லை. பிகாஸ் நம்ம எல்லாத்தோட வீட்லயும் இந்த கம்பெனியோட அட்லீஸ்ட் ஒரு ப்ராடக்ட் ஆவது நம்ம யூஸ் பண்ணிட்டு தான் இருப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் எங்களோட வீட்டில் டிவி, ஓவன் அண்ட் வாட்டர் பியூரிஃபையர் வந்து LG ப்ராடக்ட்ஸ் தான் வச்சிருக்கோம். இதே மாதிரி உங்க வீட்ல என்ன LG ப்ராடக்ட் வச்சிருக்கீங்க அப்படின்னு நம்ம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. LG அப்படிங்கிறதுக்கு ஃபுல் ஃபார்ம் வந்து லைஃப்ஸ் குட். இந்த கம்பெனி வந்து ஹோம் அப்ளையன்சஸ் அண்ட் கன்சியூமர் எலக்ட்ரானிக்ஸ் மேனுஃபேக்சரிங், மார்க்கெட்டிங் அண்ட் செல்லிங் பிசினஸ்ல இருக்காங்க. இந்த கம்பெனி இவங்களோட ப்ராடக்ட் போர்ட்ஃபோலியோவை 5 வெர்டிகல்ஸா பிரிச்சிருக்காங்க. இதுல ஃபர்ஸ்ட் வெர்டிகல் வந்து ஹோம் என்டர்டைன்மெண்ட்னு சொல்லியிருக்காங்க. ஹோம் என்டர்டைன்மெண்ட்ல பாத்தீங்கன்னா டிவி, ஆடியோ அண்ட் வீடியோன்னு சொல்லியிருக்காங்க. இதுல டிவி அண்ட் சவுண்ட் பார்ஸ், OLED இனோவேஷன், டிவி பை சைஸ், லைஃப் ஸ்டைல் ஸ்கிரீன்ஸ், சவுண்ட் பார்ஸ், ப்ளூடூத் ஸ்பீக்கர்ஸ், வயர்லெஸ் இயர்பட்ஸ், ஹைஃபை சிஸ்டம்ஸ் அண்ட் ப்ரொஜெக்டர்ஸ் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அண்ட் செகண்ட் வெர்டிகல் வந்து ஹோம் அப்ளையன்சஸ்னு சொல்லியிருக்காங்க. இந்த கம்பெனியோட மெஜாரிட்டி ஆஃப் ரெவன்யூஸ் வந்து இந்த ஹோம் அப்ளையன்சஸ் பிசினஸ்ல இருந்து தான் வந்துட்டு இருக்கு. எனிவேஸ் நம்ம இதை பத்தி ஃபர்தரா அப்கமிங் ஸ்லைட்ஸ்ல பார்க்கலாம். ஹோம் அப்ளையன்சஸ்ல பாத்தீங்கன்னா ரெஃப்ரிஜரேட்டர்ஸ், லாண்ட்ரி, டிஷ்வாஷர், மைக்ரோவேவ் ஓவன்ஸ், வாட்டர் பியூரிஃபையர்ஸ், ஹோம் அப்ளையன்சஸ், ஆக்சசரிஸ் அண்ட் கமர்ஷியல் வாஷிங் மிஷின் சொல்லியிருக்காங்க. அண்ட் தேர்ட் வெர்டிகல் பார்க்கும்போது ஏர் சொல்யூஷன்ஸ். இந்த ஏர் சொல்யூஷன்ஸ்ல ஏர் கண்டிஷனர்ஸ் அண்ட் ஏர் கேர்னு பிரிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா கம்ப்யூட்டிங்னு சொல்லியிருக்காங்க. இந்த கம்ப்யூட்டிங் பிசினஸ் வெர்டிகல்ஸ்ல மானிட்டர்ஸ், லேப்டாப்ஸ் அண்ட் கம்ப்யூட்டர்ஸ்க்கு தேவைப்படுற ஆக்சசரிஸ் மேனுஃபேக்சர் பண்றதா சொல்லியிருக்காங்க. அண்ட் ஆக்சசரிஸ் அப்படின்னு செப்பரேட் வெர்டிகல்ஸே வச்சிருக்காங்க. இந்த ஆக்சசரி வெர்டிகல்ஸ்ல இந்த கம்பெனியோட கன்சியூமர் ப்ராடக்ட்ஸ்க்கு தேவைப்படுற எல்லா ஆக்சசரிஸுமே மேனுஃபேக்சரிங் அண்ட் செல்லிங் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த கம்பெனி இவங்களோட ப்ராடக்ட்ஸை பிசினஸ் டு கஸ்டமர் அண்ட் பிசினஸ் டு பிசினஸ் கஸ்டமர்ஸுக்கும் கொடுத்துட்டு இருக்காங்க. இந்த கம்பெனி ஆஃபர் பண்ற சர்வீசஸ் பாத்தீங்கன்னா இன்ஸ்டாலேஷன் சர்வீசஸ், ரிப்பேர் அண்ட் மெயின்டெனன்ஸ் சர்வீசஸ்னு சொல்லியிருக்காங்க. இந்த கம்பெனிக்கு இந்தியால பூனே அண்ட் நொய்டா ரீஜன்ல 2 மேனுஃபேக்சரிங் யூனிட்ஸ் இருக்கு. அண்ட் இவங்களோட பேன் இந்தியா நெட்வொர்க் வந்து ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்கு. இந்தியால 2 சென்ட்ரல் டிஸ்ட்ரிபியூஷன் சென்டர்ஸ் வச்சிருக்காங்க, 23 regional distribution centers, 51 branch offices, 30,847 sub-dealers, 1,006 service centers, 13,368 engineers and 4 call centers maintain பண்றாங்க. ரொம்பவே பெருசா இருக்குல்ல. லாஸ்ட் ஃபினான்ஷியல் இயர்ல பாத்தீங்கன்னா இந்த கம்பெனில 3,796 எம்ப்ளாயிஸ் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி நம்ம எல்லாத்துக்கும் தெரிஞ்ச இந்த பிராண்ட் இப்பதான் ஐபிஓல வர்றாங்க. சோ இந்த ஐபிஓ வந்து ஒரு மெகா ஐபிஓன்னு புரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட் செக்மெண்ட் வைஸ் பிசினஸ் ரெவன்யூ பத்தி பார்க்கலாம். ஃபினான்ஷியல் இயர் 25ல பார்க்கும்போது ஹோம் அப்ளையன்சஸ் அண்ட் ஏர் சொல்யூஷன் டிவிஷன்ல இருந்து இந்த கம்பெனிக்கு 78.37% ஆஃப் ரெவன்யூஸ் வந்திருக்கு. அண்ட் ஹோம் என்டர்டைன்மெண்ட் டிவிஷன்ல இருந்து 21.63% ஆஃப் ரெவன்யூஸ் வந்திருக்கு. இதுல இருந்து நம்ம முன்னாடியே டிஸ்கஸ் பண்ண மாதிரி இந்த கம்பெனிக்கு மெஜாரிட்டி ஆஃப் ரெவன்யூஸ் வந்து ஹோம் அப்ளையன்சஸ் அண்ட் ஏர் சொல்யூஷன் டிவிஷன்ல இருந்து தான் ஜெனரேட் ஆகிட்டு இருக்குதுன்னு புரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட் ரீஜன் வைஸ் பிசினஸ் ரெவன்யூ பத்தி பார்க்கலாம். ஃபினான்ஷியல் இயர் 25ல பார்க்கும்போது டொமஸ்டிக் ரீஜன்ல இருந்து 94.69% ஆஃப் ரெவன்யூஸ் வந்திருக்கு. அண்ட் ஏஷியால இருந்து 4.21% அண்ட் ஆப்பிரிக்கா, அமெரிக்கா, யூரோப் அண்ட் அதர் கண்ட்ரீஸ்ல இருந்து சிங்கிள் டிஜிட் ரெவன்யூஸ் தான் ஜெனரேட் ஆகிட்டு இருக்குதுன்னு புரிஞ்சுக்கலாம். சோ இந்த கம்பெனிக்கு மெஜாரிட்டி ஆஃப் ரெவன்யூஸ் பாத்தீங்கன்னா டொமஸ்டிக் ரீஜன்ல இருந்து தான் ஜெனரேட் ஆகிட்டு இருக்கு. ஓவரால் இந்த கம்பெனியோட ப்ராடக்ட் போர்ட்ஃபோலியோ வந்து ரொம்பவே ஸ்ட்ராங்கா டெவலப் ஆகிட்டு இருக்கு. நெக்ஸ்ட் ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷன் பத்தி பார்க்கலாம். இந்த கம்பெனியோட அசெட்ஸ், டோட்டல் இன்கம், ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ், EBITDA, நெட் வர்த் அண்ட் ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸ் ஃப்ரீ கேஷ்ல வந்து இயர் கேட்டகரியில ஸ்ட்ராங்கா டெவலப் ஆகிட்டு இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் பாத்தீங்கன்னா ஃபினான்ஷியல் இயர் 25ல 2,203.35 crores அளவுக்கு மெயின்டைன் பண்றாங்க. நெட் வர்த் பாத்தீங்கன்னா ஃபினான்ஷியல் இயர் 25ல 5,933.75 crores அளவுக்கு மெயின்டைன் பண்றாங்க. அண்ட் இந்த கம்பெனி ஒரு டெப்ட் ஃப்ரீ கம்பெனின்னு புரிஞ்சுக்கலாம். ஓவரால் இந்த கம்பெனியோட ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷன் வந்து ஸ்ட்ராங்கா டெவலப் ஆகிட்டு இருக்கு. நெக்ஸ்ட் பிரைஸ் வேல்யூஷன் பத்தி பார்க்கலாம். அதாவது இந்த ஐபிஓல அட்ராக்டிவ் வேல்யூஷன்ல வராங்களான்னு செக் பண்ணலாம். பிரைஸ் வேல்யூஷன் கால்குலேட் பண்றதுக்கு நம்ம யூஸ் பண்ற ஒன் ஆஃப் தி மெத்தட் வந்து பிரைஸ் டு earnings ரேஷியோ கால்குலேஷன். ஒரு ஸ்டாக்கோட PE ரேஷியோ கால்குலேட் பண்றதுக்கு 2 இன்புட்ஸ் தேவைப்படும். இதுல ஃபர்ஸ்ட் இன்புட் வந்து ஐபிஓ பிரைஸ். இந்த ஐபிஓவோட லோயர் பிரைஸ் பேண்ட் 1080 rupees சொல்லிருக்காங்க. அண்ட் ஹையர் பிரைஸ் பேண்ட் வந்து 1140 rupees per share சொல்லிருக்காங்க. எனிவேஸ் இது வந்து டிமாண்டபிள் அண்ட் மெயின் போர்டு ஐபிஓ அப்படிங்கிறதுனால ஹையர் பிரைஸ் பேண்டை நம்ம கன்சிடரேஷனுக்கு எடுத்துக்கலாம். அண்ட் செகண்ட் இன்புட் வந்து earnings per share. இந்த EPSனா என்ன, இதோட அப்ளிகேஷன் என்ன அண்ட் இதை எப்படி கால்குலேட் பண்றது அப்படிங்கிற டீடைல்டு வீடியோ நம்ம சேனல்ல நான் ஆல்ரெடி பப்ளிஷ் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோவை இதோட எண்ட் கார்டு அண்ட் டிஸ்கிரிப்ஷன்ல தரேன், நீங்க ரெஃபர் பண்ணிக்கோங்க. இந்த கம்பெனியோட earnings per share வந்து இயர் கேட்டகரியில ஸ்ட்ராங்கா டெவலப் ஆகிட்டு இருக்கு. ஜெனரலா ஒரு கம்பெனியோட EPS இயர் கேட்டகரியில டெவலப் ஆகுறது அந்த கம்பெனிக்கு பாசிட்டிவான அப்டேட்னு புரிஞ்சுக்கலாம். ஃபினான்ஷியல் இயர் 25 ஓட earnings per share வந்து
32.46 rupeesனு சொல்லியிருக்காங்க. இந்த ரெண்டு இன்புட்ஸை யூஸ் பண்ணி ஸ்டாக்கோட PE ரேஷியோ கால்குலேட் பண்ணீங்கன்னா 35.12 வரும். இப்போ இந்த ஸ்டாக் PE ரேஷியோவை ஹோம் அப்ளையன்சஸ் மேனுஃபேக்சரிங் பண்ற இண்டஸ்ட்ரி ஆவரேஜ் PE ரேஷியோவோட கம்பேர் பண்ணலாம். இண்டஸ்ட்ரி ஆவரேஜ் PE ரேஷியோ வந்து 56.49னு சொல்லியிருக்காங்க. இண்டஸ்ட்ரி ஆவரேஜ் PE ரேஷியோவோட கம்பேர் பண்ணும்போது ஸ்டாக் PE ரேஷியோ வந்து கம்மியா தான் இருக்கு. இந்த ரீசன்னால அட்ராக்டிவ் வேல்யூஷன்ல வர்றாங்கன்னு புரிஞ்சுக்கலாம். நம்ம டெலிகிராம் சேனலோட டிஸ்கிரிப்ஷன் வந்து இப்படிதான் மென்ஷன் ஆகியிருக்கும். கரண்டா நம்ம டெலிகிராம் சேனல்ல 7827 சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்க. இன்கேஸ் நீங்க ஃபேக் டெலிகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணிருந்தீங்கன்னா அதுல இருந்து எக்ஸிட் பண்ணிக்கோங்க. இந்த சப்ஸ்கிரைபர்ஸ் கவுண்ட்டை நான் டெய்லி பேசிஸ்ல அப்டேட் பண்ணிட்டே இருப்பேன். நீங்க ரெஃபர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஃபண்டமெண்டல் பாராமீட்டர்ஸ் பத்தி பார்க்கலாம். இந்த கம்பெனியோட ரெவன்யூ ஃப்ரம் ஆபரேஷன்ஸ் வந்து இயர் கேட்டகரியில ஸ்ட்ராங்கா டெவலப் ஆகிட்டு இருக்கு. அண்ட் ரெவன்யூ growth பாத்தீங்கன்னா ஃபினான்ஷியல் இயர் 25ல 14.12% அளவுக்கு மெயின்டைன் பண்றாங்க. இது வந்து ஸ்ட்ராங்கான growthனு புரிஞ்சுக்கலாம். அண்ட் EBITDA மார்ஜின் பாத்தீங்கன்னாலும் ஃபினான்ஷியல் இயர் 25ல 12.76% மெயின்டைன் பண்றாங்க. ப்ராஃபிட் மார்ஜின் வந்து 8.95% மெயின்டைன் பண்றாங்க. நெக்ஸ்ட் ஃபண்டமெண்டல் பாராமீட்டர்ஸ் பத்தி பார்க்கலாம். ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய்ட் ROCE பர்சன்டேஜ் வந்து ஃபினான்ஷியல் இயர் 25ல 42.91% மெயின்டைன் பண்றாங்க. அண்ட் ரிட்டர்ன் ஆன் நெட் வர்த் RONW வந்து 37.13% அளவுக்கு மெயின்டைன் பண்றாங்க. யூசுவலா இந்த ROCE அண்ட் RONW வந்து 15%க்கு மேல இருந்தாலே ஃபண்டமெண்டலி ஸ்ட்ராங் கம்பெனின்னு நான் சொல்லியிருக்கேன். ஸோ இந்த கம்பெனியோட ஃபண்டமெண்டல் பாராமீட்டர்ஸ் வந்து ஸ்ட்ராங்கா டெவலப் ஆகிட்டு இருக்கு. நெக்ஸ்ட் டிவிடெண்ட் டீல்ஸ் பத்தி பார்க்கலாம். இந்த கம்பெனி ஃபினான்ஷியல் இயர் 23ல 220 rupeesக்கு டிவிடெண்ட் கொடுத்திருக்காங்க. அண்ட் ஃபினான்ஷியல் இயர் 24ல 185 rupees per share பேசிஸ்ல டிவிடெண்ட் கொடுத்திருக்காங்க. ஃபினான்ஷியல் இயர் 25ல டிவிடெண்ட் எதுவுமே கொடுக்கல. நெக்ஸ்ட் பியர் அனாலிசிஸ் பத்தி பார்க்கலாம். கன்சூமர் எலக்ட்ரானிக்ஸ் பிராண்ட்ல இந்த கம்பெனிக்கு லிஸ்டட் பியர்ஸ் பாத்தீங்கன்னா ஹேவல்ஸ், வோல்டாஸ், வேர்ல்பூல் அண்ட் ப்ளூ ஸ்டார். பட் இவங்களோட லிஸ்டட் பியர்ஸ் பாத்தீங்கன்னா இந்த கம்பெனி மேனுஃபேக்சர் அண்ட் மார்க்கெட்டிங் பண்ற எல்லா ப்ராடக்ட்ஸுமே இந்த லிஸ்டட் பியர்ஸ் கம்பெனிஸ் பண்றது இல்ல. சோ லிஸ்டட் பியர்ஸ் கூட கம்பேர் பண்ணும்போது இந்த LG எலக்ட்ரானிக்ஸ் கம்பெனியோட ப்ராடக்ட் போர்ட்ஃபோலியோ வந்து ரொம்பவே அதிகமா இருக்குதுன்னு புரிஞ்சுக்கலாம். அண்ட் ரெவன்யூ ஃப்ரம் ஆபரேஷன்ஸ்ல பாத்தீங்கன்னாலும் LG எலக்ட்ரானிக்ஸ் கம்பெனி வந்து லீடிங் பொசிஷன்ல இருக்காங்க. அண்ட் ஃபண்டமெண்டல் பாராமீட்டர்ஸ்ல பார்க்கும்போதும் டாப் மோஸ்ட் பொசிஷன்ல இருக்காங்கன்னு புரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட் இண்டஸ்ட்ரியல் அனாலிசிஸ் பத்தி பார்க்கலாம். இந்தியா அண்ட் அப்ராட்ல கன்சூமர் எலக்ட்ரானிக்ஸோட டிமாண்ட் வந்து இயர் கேட்டகரியில நல்லாவே டெவலப் ஆகிட்டு இருக்கு. நம்ம எல்லாத்துக்கிட்டையுமே இப்போ மினிமம் 2 லேப்டாப்ஸ் இருக்கும். ஸோ லேப்டாப்ஸ் அண்ட் ஏர் கண்டிஷனர்ஸோட டிமாண்ட் வந்து இயர் கேட்டகரியில நல்லாவே டெவலப் ஆகிட்டு இருக்கு. இந்தியாவோட அப்ளையன்சஸ் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் மார்க்கெட் சைஸ் பாத்தீங்கன்னா கேலண்டர் இயர் 29ஓட ப்ரொஜெக்ஷன் படி பார்க்கும்போது $10,965 பில்லியனை டச் பண்றதுக்கான பொட்டன்ஷியல் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஸ்பெசிஃபிக்கா இந்த இண்டஸ்ட்ரி வந்து 11% CAGRல டெவலப் ஆகிட்டு இருக்கு. இது வந்து இந்த இண்டஸ்ட்ரியில மார்க்கெட் லீடிங் பொசிஷன்ல இருக்கிற LG எலக்ட்ரானிக்ஸ் கம்பெனிக்கு பாசிட்டிவான அப்டேட்டா நான் பார்க்கிறேன். நெக்ஸ்ட் ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் பத்தி பார்க்கலாம். நான் அனலைஸ் பண்ண வரைக்கும் இந்த கம்பெனில மேஜர் ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் எதுவுமே கிடையாது. பட் இந்த IPOல பாத்தீங்கன்னா இந்த IPO வந்து கம்ப்ளீட்டாவே ஆஃபர் ஃபார் சேல் தான். அதாவது இந்த IPOல இருந்து ஜெனரேட் ஆகிற ஃபண்ட்ஸ் எதுவுமே இந்த கம்பெனியோட டெவலப்மெண்ட்டுக்கு போகாது, செல்லிங் ஷேர் ஹோல்டர்ஸுக்கு போகும்னு புரிஞ்சுக்கலாம். ஃபைனலா IPO டீடைல்ஸ் பத்தி பார்க்கலாம். இந்த IPO வந்து October 7 சப்ஸ்கிரிப்ஷனுக்கு ஓபன் ஆகுது அண்ட் 9 க்ளோஸ் ஆகுது. ஃபேஸ் வேல்யூ 10 rupees per share அண்ட் ஒரு லாட்டுக்கு 13 ஷேர்ஸ் வரைக்கும் நீங்க அப்ளை பண்ணலாம். இந்த IPOவோட டோட்டல் இஷ்யூ சைஸ் வந்து 11,607.01 crores. இதுவுமே மெகா IPOன்னு புரிஞ்சுக்கலாம். அண்ட் எம்ப்ளாயி டிஸ்கவுண்ட் பாத்தீங்கன்னா 108 rupees கொடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் டைம்லைன் பத்தி பார்க்கலாம். October 10 அலாட்மெண்ட் வந்துடும். நம்ம டெலிகிராம் அண்ட் இன்ஸ்டாகிராம் சேனல்ல நான் லிங்க் அப்டேட் பண்றேன், நீங்க ரெஃபர் பண்ணிக்கோங்க. இந்த IPOவோட லிஸ்டிங் டேட் வந்து October 14. நெக்ஸ்ட் ப்ரொமோட்டர் ஹோல்டிங் பத்தி பார்க்கலாம். ப்ரீ இஷ்யூ ஷேர் ஹோல்டிங் 100% மெயின்டைன் பண்றாங்க. போஸ்ட் இஷ்யூ ஷேர் ஹோல்டிங் வந்து 85% மெயின்டைன் பண்றாங்க. யூசுவலா போஸ்ட் இஷ்யூ ஷேர் ஹோல்டிங் வந்து 75%க்கு கீழே இருந்ததுன்னா ஸ்டாக் லிஸ்ட் ஆகி 1 இயருக்கு அப்புறம் ஸ்ட்ராங் செல்லிங் பிரஷர்ல வராதுன்னு புரிஞ்சுக்கலாம். பட் போஸ்ட் இஷ்யூல இந்த கம்பெனி 85% ஹோல்டு பண்றது ஸ்லைட்டான நெகட்டிவ் பாயிண்டா நான் பார்க்கிறேன். ஃபைனலா LG எலக்ட்ரானிக்ஸ் இந்தியா IPOவோட ஏப்ரல் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ரிப்போர்ட் கார்டு பத்தி பார்க்கலாம். கம்பெனி போர்ட்ஃபோலியோ, ஃபினான்ஷியல் ரிசல்ட்ஸ், ஃபண்டமெண்டல்ஸ், பிரைஸ் வேல்யூஷன் அண்ட் பியர் கம்பேரிசனுக்கு பாசிட்டிவ் ரேட்டிங் கொடுத்திருக்கேன். இஷ்யூ டைப் வந்து கம்ப்ளீட்டா ஆஃபர் ஃபார் சேலா இருக்கிறதுனால நெகட்டிவ் ரேட்டிங் கொடுத்திருக்கேன். அண்ட் பிசினஸ் ரிஸ்க் ஃபேக்டர்ஸ்க்கு பாசிட்டிவ் ரேட்டிங் கொடுத்திருக்கேன். கரண்டா இந்த IPO வந்து 145 rupees பாசிட்டிவ் GMP ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அதாவது அரௌண்ட் 12% அளவுக்கு லிஸ்டிங் கெயின் கொடுக்கறதுக்கான சான்சஸ் அதிகமாகவே இருக்கு. பட் இந்த GMP வேல்யூ வந்து நிஃப்டி 50யோட ஃபிளக்சுவேஷன்ஸ்க்கு ஏத்த மாதிரி மாடிஃபை ஆகிட்டு இருக்குன்னு புரிஞ்சுக்கலாம். இந்த GMP வேல்யூவோட டைம் டு டைம் அப்டேட்ஸை நம்ம டெலிகிராம் சேனல்ல நான் ஷேர் பண்ணிட்டே இருப்பேன், நீங்க ரெஃபர் பண்ணிக்கோங்க. ஃபைனலா நான் வந்து இந்த IPOல என்னோட ஃபேமிலி மெம்பர்ஸோட 4 டிமேட் அக்கௌண்ட்ல இருந்துமே நான் அப்ளை பண்ண போறேன். நான் வந்து கம்ப்ளீட்டாவே லாங் டேர்முக்காக தான் அப்ளை பண்றேன். நீங்க இந்த IPOல அப்ளை பண்ண போறீங்களா இல்லையா அப்படிங்கறத நம்ம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இப்போ நம்ம சேனல் வந்து இன்ஸ்டாகிராம்லயும் ஆக்டிவா இருக்கும். ஸ்கிரீன்ல தெரியற இந்த லிங்கை ஸ்கேன் பண்ணி இன்ஸ்டா சேனல்ல ஃபாலோ பண்ணிக்கோங்க.
இன்ஸ்டாகிராமில் உங்களோட டவுட்ஸ் அண்ட் பர்சனல் மெசேஜஸை எனக்கு டைரெக்டாகவே சென்ட் பண்ணுங்க. நம்ம இன்ஸ்டால டிஸ்கஸ் பண்ணலாம்.